கொஸ்டின் 9 போகிறோம். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம். இது வந்து ஸ்டெப்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் இந்த கணக்கு வந்து ஈஸியாக நம்ம புரிஞ்சுக்கலாம். சரி, இப்போ நான் இல்லஸ்ட்ரேஷன் 9 சொல்ல போகிறேன் உங்களுக்கு. An importer booked a forward contract with his bank on 10th April 2000 dash for USD 2 lakh due on 10th July. அப்போ நல்லா கவனிங்க, 10th July அன்னைக்கு தான் வந்து டியூ டேட் இல்லைங்களா? The bank covered its positions in the market 64.280 இல்லைங்க, 68.480. The exchange rates, the bank covered its positions in the market 64.280. The exchange rate in dollar interbank 10th and 13th 10th 13th 10th 13th 10th 13th 10th 13th ஆகஸ்ட் வரைக்கும் கொடுத்துருவோம். எக்ஸ்சேஞ்ச் மார்ஜின் 10%, 0.10%, இன்ட்ரெஸ்ட் வந்து 12% தரும். இம்போர்ட்டர் request on 14th June to extend the contract to 10th August. Bank swaps by selling spot and buying forward. சரி, இப்போ என்ன கேள்வி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இம்போர்ட் வந்து புக் பண்ணிக்கிறாரு ஃபார்வர்டு கான்ட்ராக்டை என்னோட பேங்க்ல 10th ஏப்ரல் USD 22 லட்ச ரூபாய் 10th அன்னைக்கு, அதாவது ஏப்ரலில் அவர் புக் பண்ணிடுறாரு. இம்போர்ட்டர் புக் ஃபார்வர்டு கான்ட்ராக்ட். இம்போர்ட்டர்னா என்ன, நம்ம பொருளை வாங்குறேன், அப்போ நான் அவனுக்கு பணம் தரணும். பேங்க்ல போய் எனக்கு பதிலாக நான் அவனுக்கு பணம் கொடுத்துட்டீங்க. இப்போ பேங்க் வந்து என்ன செய்யுது, அவனுக்கு கொடுக்குது, அப்போ செல் பண்ணுது. இப்போ பேங்க் செல்ஸ். அப்புறம் புரிஞ்சுக்கணும், ஃபார்வேர்டு வாங்கினார்னா 64 லட்சம், மார்க்கெட் லாஸ் ஆயிடுச்சுன்னு யோசிக்கிறப்ப கேன்சல் ஸ்வாப் பண்ணி நியூ கனெக்ட் 3 விஷயம் சொன்னோம். கேன்சலேஷன் நடக்குது இல்லையா, யூஸ் 30th ஜூன் தான் லேட்டஸ்ட் டேட். ஏன் அப்படின்னு ஒரு கேள்வி வரும் மனசுல. அப்ப மெச்சூரிட்டி வந்துச்சுன்னா கான்ட்ராக்ட் க்ளோஸ் ஆயிடும்ல, அப்ப எப்படி எக்ஸ்டென்ஷன் ஆகுதுன்னு கேக்குறீங்க. ஆக்சுவலா வந்து நீங்க வந்து வாங்குறது 10th ஏப்ரல்ல, 10th ஜூன்லயே முடிஞ்சு போச்சு. நீங்க போய் 13th தான் போய் என்ன செய்றீங்க, எக்ஸ்டென்ஷன் வேணும்னு கேக்குறீங்க. அதனால செம்ம அதுதான் செம்ம. என்ன சொல்லுன்னா, நீங்க 13th அன்னைக்கு தான் போய் எக்ஸ்டென்ஷன் கேக்குறீங்க. ஆக்சுவலா உங்க மெச்சூரிட்டி டேட் என்னது, 10லயே முடிஞ்சிருமே. என்னங்க, மெச்சூரிட்டி டேட் 10லயே முடிஞ்சிடும். நீங்க எப்படி போய் 13 கேக்குறீங்க அப்படின்னு கேட்கறேன். அதான் கேள்வி. இல்லஸ்ட்ரேஷன் அதான் குழப்பம். எப்படின்னா, புக் பண்ணது 10ஆம் தேதி, மெச்சூரிட்டி ஆகிறது ஜூன்ல. ஆனா நீங்க என்ன கேக்குறீங்க, இம்போர்ட்டர் ரெக்வஸ்டட் ஆன் 14th ஜூன். இந்த இம்போர்ட்டர் ரெக்வஸ்டட் ஆன் 14th ஜூன் டு எக்ஸ்டெண்ட் கான்ட்ராக்ட் டு 10th ஆகஸ்ட் தான் கேட்கறேன். அப்ப இப்போ என்ன நம்ம கோர் கான்செப்ட்ல புரிஞ்சுக்க வேண்டியதுன்னா, ஸ்ட்ரைட்டா நம்ம ஆன்சர் போறோம். மெச்சூரிட்டி வந்துச்சுன்னா கான்ட்ராக்ட் லாஸ் ஆயிடும்ல. ஏன்னா இந்த 10 ஜூன் அப்படின்னு 10 ஏப்ரல் கூட ஜூனோடய முடிஞ்சு போச்சு. நீங்க எப்படி வந்து 14th அன்னைக்கு போய் எக்ஸ்டென்ஷன் பண்ண சொல்றீங்க ஒரு கேள்வி. அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரைட் ஆன்சர் டெக்னிக்கலி எஸ், கான்ட்ராக்ட் க்ளோஸ் ஆகி மெச்சூரிட்டி டேட்ல க்ளோஸ் ஆயிடும். பட் ப்ராக்டிகலி பேங்க் ரோல் ஓவர் எக்ஸ்டென்ஷன் அலோவ் பண்ணணும். ரியல் லைஃப்னு ஒன்று சொல்றேன். டைமிங் கான்ட்ராக்ட் டியூ வந்து 10 ஜூன், கஸ்டமர் ரெக்வஸ்ட் பண்ணுறது 14th தான். அப்போ பேங்க் என்ன பண்ணணும்னா, ஓல்டு கான்ட்ராக்டை க்ளோஸ் பண்ணணும். as if contract ended on 10th. ஒருவேளை இந்த கான்ட்ராக்ட் 10லயே க்ளோஸ் ஆகிருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க. நியூ கான்ட்ராக்ட் ஓப்பன், நியூ மெச்சூரிட்டி 10th ஆகஸ்ட்னு வச்சுக்கோங்க. அப்போ எக்ஸ்டென்ஷன் அப்படின்றது வந்து கேன்சலேஷன் அண்ட் ப்ளஸ் கான்ட்ராக்ட். அப்போ எக்ஸ்டென்ஷன் அப்படின்றது சேம் கான்ட்ராக்ட் கண்டினியூ இல்லை, ஓல்டு கான்ட்ராக்டை க்ளோஸ் பண்ணிட்டு நியூ கான்ட்ராக்ட் போகிறோம். Why bank does this? Originally contract legally over. Bank cannot modify the old contract, so close the rebook. எக்ஸ்டென்ஷனா எக்ஸ்டெண்ட் பண்ற மாதிரி தோணும், ஆனால் ஆக்சுவலாக எக்ஸ்டென்ஷன் கிடையாது. பழைய கான்ட்ராக்டை க்ளோஸ் பண்ணிட்டு புதிய கான்ட்ராக்ட் கொண்டு வரதா இதுல முக்கியமான விஷயம். அப்படின்றத மட்டும் நீங்க என்ன செய்யணும், தெரிஞ்சுக்கணும். நீங்க லோன் டியூ டேட் மிஸ் பண்ணினா ஓல்டு லோன் தான் க்ளோஸ் ஆகும், நியூ லோன் இஷ்யூ பண்ணணும். அதே கான்செப்ட் தான் இங்கேயும். மெச்சூரிட்டி வந்ததும் கான்ட்ராக்ட் முடிஞ்சிடும், அது லாஜிக். பட் எக்ஸ்டென்ஷன் சொல்வதுன்னா டெக்னிக்கலி புதிய கான்ட்ராக்ட் தான் வரணும் அப்படின்னு அவங்க என்ன செய்யறாங்க, கிளியரா சொல்லிடுறாங்க. கிளியரா சொல்லிடுறாங்களா? அப்ப என்ன ஆச்சுன்னு கவனிங்க. இப்ப அந்த கான்செப்ட் சொன்னதுக்கு அப்புறம்
இம்போர்ட்டர் ஃபார்வர்ட் கான்ட்ராக்ட் வாங்கினர் எவ்வளவு 64.400க்கு. மார்க்கெட்டில் லாஸ் ஆயிடுச்சு, பேங்க் ஸ்வாப் பண்ண போகுது. அப்போ இங்கே ஒரு விஷயம் அடுத்தது கொஸ்டின் புரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு கொஸ்டின் என்ன சொல்லுது, வெரி இம்போர்ட்டர் 2000க்கு வாங்க ஃபார்வர்ட் கான்ட்ராக்ட் எடுத்தா. அப்போ 64.4 டியூ டேட் இன்னைக்கு 10 ஜூன். பேங்க் ஆல்ரெடி கவர் பண்ணியிருக்கக்கூடியது வந்து 62.2. ஏன்னா பேங்க் கவர் பண்ணிக்கணும், இவனுக்கு தரப்போனா இவனும் ஹெட்ஜிங் போயிடும். அப்போ இம்போர்ட்டர் என்ன பண்ணுறது, 14ஆம் தேதி வந்து எக்ஸ்டென்ஷன் கேட்குறாரு. நியூ டேட் வந்து 10th ஆகஸ்ட் கொடுத்து சொல்றாரு. அப்போ எக்ஸ்டென்ஷன் என்ன, சேம் கான்ட்ராக்ட் கண்டினியூ இல்லை, கான்ட்ராக்ட் க்ளோஸ் ஆகிட்டு புதுசாக ஒரு கான்ட்ராக்ட் வரப்போகுது. அப்போ ஓல்டு கான்ட்ராக்ட் கேன்சல்ஸ், பேங்க் ஸ்வாப் எக்ஸ்ட்ரா லாஸ், பேங்க் ஃபண்டு பிளாக் பண்ணலாம், அதுக்கு இன்ட்ரெஸ்ட், நியூ கான்ட்ராக்ட். அப்போ இந்த 4 கொஸ்டினை நீங்கள் என்ன செய்யணும், போடணும். சரி ஃபஸ்ட்டு கேன்சல் பண்ணிடலாம்ல, ஓல்டு கான்ட்ராக்ட் கேன்சல் பண்ணணும். அப்போ இம்போர்ட்டர் ஒரிஜினல் என்ன செய்யறாரு, யூஎஸ்டி வாங்குறாரா? ஏன்னா யூஎஸ்டி வாங்குறதுனா இம்போர்ட்டரு, அப்போ இவர் கொடுக்கணும். கேன்சல் பண்ணும்போது பேங்க் தான் யூஎஸ்டி வாங்கணும். அப்போ இம்போர்ட்டர் வந்து ஒரிஜினலி பேங்க் செல் பண்ணி யூஎஸ்டி வாங்குறாரு. கேன்சல் பண்ணும்போது பேங்க் இவர் செல் பண்ணுறாரு. அப்போ ரூல் வந்து பேங்க் பை லோயர் பிட். ஏன் 13 அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரெக்வஸ்ட் டேட்டு 14 தான், இதோட லேட்டஸ்ட் ஒர்க்கிங் டேட்டு நம்ம 10th ஜூன் போடக்கூடாது. சார் நீங்கள் தானே சொன்னீங்க கேன்சல் ஆகிறது 10th ஜூன் தான், பட் ரெக்வஸ்ட்டு நீங்கள் எங்கே தான் போய் கேட்குறீங்க, 14th போய் கேட்குறீங்க. அப்போ அதுக்கு லேட்டஸ்ட் எடுக்கக்கூடிய 10th கிடையாது, நீங்கள் ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். அப்போ 13th அன்னைக்கு இருக்கக்கூடிய ரேட்டு நீங்கள் பார்க்குறீங்க, பையிங் ரேட்டு. பேங்க் பர்ஸ்பெக்டிவ்ல பையிங் ரேட்டு, செல்லிங் ரேட். இது பையிங் ரேட், இது செல்லிங் ரேட். ஃபஸ்ட்டு பேங்க் சேல்ஸ் பண்ணிருச்சு 65.4 இல்லையா, 64.400க்கு அவங்க கான்டாக்ட் பண்ண ரேட் வந்து 64.400க்கு செல்லிங் ரேட். இதுக்கு பையிங் ரேட்னா இதுதான் பையிங் ரேட். அப்போ 63.6 பையிங் ரேட்டில் வந்து இந்த கமிஷன், தட் மீன்ஸ் எக்ஸ்சேஞ்ச் மார்ஜின் வந்து நீங்கள் என்ன செய்யணும், கழிக்கணும். அப்போ 63.68 மைனஸ் 10% போட்டால் 63.68 10% போட்டால் இந்த அமௌண்ட்டு நீங்கள் கழிச்சிடணும். இதுலேருந்து 63.68 ஸோ 63.6163 சொல்கிறேன். ஸோ 6364 இப்போ 63.6175 கூட வச்சு பண்ணுறோம் வெளியில். ஸோ அப்போ கேன்சலேஷன் லாஸ் பார்த்தீங்கன்னா, ஓல்டு கான்ட்ராக்டோடைய ரேட்டு இது, நியூ கான்ட்ராக்ட் இப்போ வேல்யூ குறைஞ்சிருக்குது. இப்போ ப்ளஸ் 64.400 வேலைக்கு 2 லட்சத்துக்கு, அப்போ 156. ஸோ 156 லாஸ் லாஸ். அப்போ அந்த லாஸ் யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேங்க்குக்கான்னு கேட்டால் இல்லை, கஸ்டமருக்கு தான் லாஸ். அந்த கஸ்டமர் தான் பணத்தை கொடுக்கும். அடுத்தது வந்து ஸ்வாப் லாஸ். மோஸ்ட் கன்ஃபியூசிங் பார்ட் இதுதான். பேங்க் பண்ண ஹெட்ஜை வந்து அட்ஜஸ்ட் பண்ண கொஞ்சம் பேங்க் வந்து ஹெட்ஜ் பண்ணியிருக்குது எவ்வளோக்கு, 64.28க்கு இவங்க வந்து ஆல்ரெடி ஹெட்ஜ் பண்ணி வச்சுட்டாங்க இல்லையா. அப்போ ஸ்வாப் வந்து என்ன செய்ய சொல்கிறாங்க, இப்போ பேங்க்ஸ் ஆக்ஷனை டிசைட் பண்ணணும், பேங்க் ஆக்ஷன் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும். டிசைட் இன் த சென்ஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் என்னென்னா, ஸ்பாட்டில் பேங்க் பை பண்ணிருக்கு 63.800, ஃபார்வேர்டில் செல் பண்ணுங்க. ஸ்பாட்டில் பை பண்ணுங்க, ஃபார்வேர்டில் செல் பண்ணுங்க. இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து 63.95 செல்லிங் ரேட்டு, இது பையிங் ரேட்டு. அப்போ 2 லட்ச ரூபாய்க்கு 30,000 போடுறீங்க. அப்போ இந்த ஸ்வாப் லாஸ் எப்படி ஏற்பட்டுச்சு அப்படின்றது எல்லாத்துக்கும் ஒரு குழப்பம் ஏற்பட்டுட்டு இருக்குது. நிறைய பேர் சொல்கிறாங்க ஸ்வாப் லாஸ் நிறைய பேர் புரிய மாட்டேங்குது அப்படின்றாங்க. அப்படின்னா நான் சொல்கிறேன், பேங்க் வந்து செல் ஸ்பாட்னா 63.800 82 தான் எடுக்கணும். ஏன் 63.800 எடுத்தாங்க, ஏன்னா இப்போ நீங்கள் வந்து பேங்க் வந்து சேல்ஸ் பண்ணிக்கிறீங்க, இப்போ பர்ச்சேஸ் தான் எடுத்துக்கணும் இல்லையா. அப்போ 10th எடுத்துக்கொள்ளக்கூடாது, 13th புரிஞ்சிருச்சு இல்லையா. பட் இங்கே வந்து இந்த ஸ்வாப் லாஸ்ன்றது வந்து என்ன டேட்டுன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பாட்டுக்கு ஜூனுக்கு உள்ள ஸ்வாப்பு. அப்போ நம்ம 10th தான் எடுத்துக்கணும். அப்போ பிட்டர்ஸ்க்கு ரூல் வந்து பார்த்தீங்கன்னா, குவாட் எவ்வளோ பண்ணிக்கிறாங்க, 63.800 63.8100 வந்து 10th ஜூனுக்கு இல்லையா.
அப்போ இது பையிங் ரேட்டு, செல்லிங் ரேட்டு. இம்பார்ட்டன்ட் பேங்க் எந்த சைடு இருக்குது என்பது முக்கியம். கஸ்டமர் போய் பார்க்கக்கூடாது. இந்த சம்மில் என்ன நடக்குது, எக்ஸ்டென்ஷன் வந்து ஸ்வாப் செய்யும் பொழுது பேங்க் நீட்ஸ் டு க்ளோஸ் இயர்லியர் ஹெட்ஜ். அப்போ இயர்லியில் நீங்கள் என்ன ஹெட்ஜ் பண்ணிக்கிறீங்கன்னா 64.2800 தான் நீங்கள் ஹெட்ஜ் பண்ண ரேட். அதை க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னா யூஎஸ்டி செல் பண்ணுவது இல்லை, ஆக்சுவலி இட் இஸ் க்ளோசிங் பொசிஷன், எஃபெக்டிவ் பையிங். இதே லாஜிக் என்னன்னா ஸ்வாப் ஆப்ரேஷனில் பேங்க் ஆக்ஷன் என்ன இருக்கும், ஸ்பாட் சைடு பை யூஎஸ்டி, ஃபார்வர்டில் செல் பண்ணுங்கன்றது. அதனால் ஸ்பாட் சைடில் பேங்க் பைஸ் யூஎஸ்டி 63,800. ஏன் 63,800 இல்லை, ஏன்னா பேங்க் அதுதானே சேல்ஸ் பண்ணுது. இப்போ பேங்க் எதானே வாங்கணும். ஏன்னா பேங்க்கோட பையிங் பர்ஸ்பெக்டிவ் வந்து பார்த்தீங்கன்னா பேங்க்கோட பர்ஸ்பெக்டிவில் பையிங் ரேட்டு, செல்லிங் ரேட்டு. அப்போ செல்லிங் ரேட்டு தான் எடுக்கணும், நீங்கள் பையிங் ரேட் எடுக்கிறீங்கன்னு கேட்குறாங்க. அப்போ ஒரு கேள்வி, 63,800 ஏன் யூஸ் பண்ணுவது இல்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா பேங்க் செல் யூஎஸ்டி டு கஸ்டமர்ஸ். நல்லா கவனிங்க, பேங்க் வந்து கஸ்டமர்கிட்ட தான் விற்கும் போது தான் நீங்கள் 8,200 விற்கணும். பட் இங்கே பேங்க் வந்து ஹெட்ஜ் க்ளோஸ் பண்ணுது, கஸ்டமர் டிரான்சாக்ஷன் இல்லை. அப்போ நல்லா கவனிக்கும். அப்போ ஏன் வந்து 63,800 எடுத்துக்கிட்டேன், ஏன் 63,800 எடுத்துக்கிட்டேன்னு கேட்டு 800ன்றது வந்து என்னன்னா பேங்கோட பையிங் ரேட், செல்லிங் ரேட் தான். கஸ்டமருக்கு நான் விற்கும் போது இந்த ரேட்டு தான் விற்கணும். பட் இங்கே என்ன பண்ண, பேங்க் ஹெட்ஜை க்ளோஸ் பண்ணுது. நீங்கள் ஹெட்ஜ் பண்ணி வச்சுருந்த 64,2,800 0.2800 இதுதான் நீங்கள் க்ளோஸ் பண்ணுற, கஸ்டமர் டிரான்சாக்ஷன் இல்லை. அதனால நமக்கு 63,800 தான் எனக்கு சொல்லணும். அப்போ சிம்பிள் ஸ்வாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் வந்து பேங்க் பையிங் ரேட் லோயர் ரேட், பேங்க் செல்ல ஹையர் ரேட். தமிழ் எக்ஸ்பிளனேஷன் நான் சொல்கிறேன். வாங்குற ரேட்டு, விற்கிற ரேட்டு. இதில் வந்து வாங்குற ரேட்டு நம்ம எடுத்துக்கிறோம். ஏன் அப்படின்னா பேங்க் ஆக்ஷன் தான் டிசைட் பண்ணும், ரியல் கஸ்டமர் ஆக்ஷன் இங்கே கிடையாது அப்படின்னு தெரிஞ்சு. கஸ்டமருக்கு நம்ம விற்றா தான் அதிக விலைக்கு விற்கணும். பட் இது வந்து ஹெட்ஜை க்ளோஸ் பண்ணுறதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும், அந்த விஷயத்தை எடுக்கணும். அதான் இது முக்கியமான விஷயம். புரியுதுங்களா? எஸ். இதில் இன்ட்ரெஸ்ட் அவுட்லேன்னு ஒன்று வருது. அடுத்த கேள்வி இன்ட்ரெஸ்ட் அவுட்லே. பேங்க் ஸ்வாப் பண்ணும் பொழுது சில சமயம் பேங்க் உடனே லாஸ் வைக்கும். ஆனால் 30,000 லாஸ் ஏற்பட்டுச்சு. அந்த லாஸ் அமௌண்ட்டை பேங்க் ஃபண்டில் இருந்து டெம்பரரியாக போகும், அதான் அவுட்லே ஆஃப் ஃபண்டு. அப்போ இந்த சம்மில் என்ன நடந்துச்சுன்னா இயர்லியர் பேங்க் கவர் பண்ண வேண்டியது 64,2800. ஸ்வாப் டைமில் வந்து நீங்கள் எவ்வளோ தான் விற்றீங்க, 63,800. ஸோ உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் எவ்வளோ வந்துச்சுன்னு பார்த்தா 4.800. அந்த 4.800 வந்து 2,00,000 போட்டால் 96,000 ரூபாய். அப்போ இதுதான் கேஷ் அவுட்ல, இதுதான் லாஸ், பேங்க்குக்கு லாஸ். ரேட் மாறி கிடைக்கும். இந்த பேங்க் ஃபண்ட்லேருந்து போகும். ஸோ பேங்க்குக்கு இன்ட்ரெஸ்ட் காசு ஆகும் இல்லையா? அப்போ இந்த 96,000க்கு 12% ஃபார் 3 days, 10, 11, 12, 13 இல்லையா? அப்போ இன்ட்ரெஸ்ட் 96,000, 12% ஃபார் 3 days போட்டால் 96 ரூபாய். அப்போ 96 ரூபாய். வை இன்ட்ரெஸ்ட்னு ஒரு கேள்வி கேட்குறேன். டீப் லாஜிக் பாருங்க. ஹையர் ரேட்டில் வாங்கியது லோ ரேட்டுக்கு நான் விற்கிறேன். டிஃபரன்ஸ் இமிடியட் லாஸ் தான். பேங்க் கேபிட்டல் யூஸ் பண்ணி இன்ட்ரெஸ்ட் சார்ஜ் பண்ணும். ஸோ பேங்க்கு உடனடி லாஸ் 96,000 பேங்க் பாக்கெட் இருந்த போது அந்த பணம் யூஸ் பண்ணதுக்காக. அப்போ நீங்கள் ஃப்ரெண்டுக்கு 1000 ரூபாய் கொடுத்தீங்க, 3 நாள் பிறகு திரும்ப கிடைக்க சொல்கிறீங்க. அந்த 3 நாளுக்கு மணி யூஸ் ஆகுது. அதுதான் இன்ட்ரெஸ்ட் கான்செப்ட். இது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதே நேரத்தில் இந்த சம்மில் ஒன்று செய்ய வேண்டியது இருக்குது. இந்த சம்மில் என்ன சுச்சுவேஷன் பார்த்தோம், யூஎஸ்டி வாங்குறாரு, பேங்க் விற்குது. எக்ஸ்டென்ஷன் செய்யும்போது பேங்க் செல்ஸ் பார்த்து பை ஃபார்வர்டு. இந்த சம்மில் யூஸ் பண்ணிக்கூடிய ரேட்டு 10th June. பேங்க் என்ன செய்யுது, செல் ஸ்பாட்டு பை ஃபார்வர்டு. அப்போ டிஃபரன்ஸ் அமௌண்ட்டு தான் உங்களுக்கு லாஸ்ன்னு சொல்லிட்டேன். அதான் வந்து ஸ்வாப் லாஸ். ஏன் ஸ்வாப் லாஸ்ன்றது உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். வை லாஸ் அப்படின்னு சொல்லிட்டேன். பேங்க் ரேட்டில் வந்து விற்கிது, அதிக ரேட்டுக்கு வாங்குது. ஸோ லாஸ் அன்அவைலபிள். மார்க்கெட்டில் ஃபார்வர்ட் ரேட் கிரேட்டர் தென் ஸ்பாட் ரேட் ப்ரீமியம். அதனால ஸ்வாப் பேங்க் யூஸ்வலி லாஸ் ஃபேஸ் பண்ணும். குறைந்த விலையில் விட்டு அதிக விலையில் வாங்கினா லாஸ் தானே, அதான் அந்த கான்செப்ட் சொல்லுது. ஸோ இந்த கணக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியான்னு கேட்டால் இல்லை, இந்த ஈஸி நான் இது சொல்லவே மாட்டேன். இது கொஞ்சம் கடினமான சம்மு தான், வந்து நீங்கள் பார்த்து புரிஞ்சுக்கக்கூடியதில் இருக்குது. எஸ். அடுத்து வந்து கேன்சலேஷன் பண்ணியாச்சு, லாஸ் வந்துடுச்சு. ஸ்வாப் லாஸ் வந்துடுச்சு 30,000 ரூபா. ஸ்வாப் லாஸ். அப்போ இன்ட்ரெஸ்ட் போட்டிங்கன்னா அது ஒரு 96. ஸோ 3மே லாஸ் ஆயிடுச்சு. அப்புறம் நியூ கான்ட்ராக்ட் ஆட் பண்ணிங்க 13 அன்னைக்கு ஆகஸ்ட் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்டோட 64.25 இதான் செல்லிங் ரேட்டு. அதோடைய மார்ஜின் போட்டிங்க, செல்லிங் ரேட்டோட மார்ஜின் கூட்டியாச்சு.
டோட்டல் காஸ்ட் வந்து 1,86,000 30,000 96,000. ஸோ புது கான்ட்ராக்ட் முடிஞ்சு நியூ கான்ட்ராக்ட் க்ளோஸ் ஆயிடுச்சு. நியூ கான்ட்ராக்ட் 64.35. டோட்டல் காஸ்ட் எவ்வளோன்னு சொல்லியாச்சு. இதுதான் ஃபைனல் ஆன்சர்ஸ். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.